சுப்பிரமணியம் அவர்கள் மகா சன்னிதானத்திற்கு நெருக்கமாய் இருந்தவர்கள். அவர்களது அருமை புதல்வராய் இருந்து தன்னுடைய இலக்கிய பேச்சுக்களால் சொல்வன்மையால் மகா சன்னிதானத்தை ஈர்த்து மகா சன்னிதானமே அவரை தனக்கெடுத்தவராய் நினைத்த நேரத்தில் அவர் இருந்திருந்தால் மிக நன்றாயிருக்கும், நாம் தப்பித்திருப்போம். அவர் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் அடிகள் பெருமானின் 100 விழாவில் விருது பெறுவது, விருது அவருக்கு பெருமை அல்ல, எத்தனையோ விருதுகள் அவரை தேடி வந்திருக்கிறது, எத்தனையோ மேடைகள் அவருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்று அவர் இப்போது இந்த அடிகள் பெருமானின் 100 விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று தானே தன் விருப்பத்தை தெரிவித்து இங்கு வருகை புரிந்திருக்கிறார். மகா சன்னிதானத்தை சிந்தித்து உணர்வோடு இப்போது அவர்களை நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம், பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். சமீப காலங்களில் இந்து சமய அறநிலையத்துறையின் கூட்டங்களில் அவரோடு இணைந்து நாம் பணி செய்திருக்கிறோம், இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களை மனம் திறந்த உள்ளத்தோடு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீர புலவர் அவர். மகா சன்னிதானமே ஏதாவது ஒரு செய்தியை இந்து இளைஞர் மன்றம் என்ற பேர் வைக்கிறதுக்கே சன்னிதானத்தில் சண்டை போட்டவர். சன்னிதானம் இந்துன்ற வார்த்தை வேணாமப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அப்பத்தான் உணர்வு மயமாய் உயிரோட்டமாய் இருக்கும் என்று போராடியவர். அதே போல் கம்பன் கழக மேடையில் ராமன் குற்றவாளி என்று மகா சன்னிதானம் சொன்ன தீர்ப்பு எப்படின்னு கேட்ட உடனே கோபத்தில் வெடித்தவர். சன்னிதானமாக இருந்தாலும் குருநாதராக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தன்னுடைய தமிழ் பாதையை பயணித்திருக்கிற சுகிசிவம் அவர்களை அடிகள் பெருமானின் 100 தருணத்தில் நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அந்த பணிகள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நம்முடைய ஆன்மீக ஞாயிறு அடிகளார் என்ற நூல், அதை எழுதியவர் நமது கிருங்கை சேதுபதி அவர்கள். சேதுபதி அவர்கள் மிக எளிய குடும்பத்தில் பிறந்தவர். கிருங்காக்கோட்டை பிரான்மலை பக்கத்தில் இருக்கிற கிராமம். ரொம்ப தெளிவாக இருக்கார். பிரான்மலைக்கு பக்கத்தில் கிருங்காக்கோட்டை என்ற கிராமம். நமது பிரான்மலை பள்ளியிலும் சில ஆண்டுகள் படித்தவர். இன்றைக்கு இலக்கிய உலகத்தில் தன்னிகரற்று விளங்குகிறார். சாமானிய குடும்பத்தில் பிறந்து தன்னை செதுக்கி 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 வளர்த்து புதுச்சேரி கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார். பேராசிரியர் பணி மட்டும் இல்லை, சன்னிதானத்தின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு. என்னைக்கு பார்த்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை மகா சன்னிதானத்தை பற்றி அவர் சிந்திக்காத நாளே இல்லை. எத்தனை நூல்கள் மகா சன்னிதானத்தை பற்றி எழுதி குவித்திருக்கிறார். அதில் இப்போது 100 தருணத்தில் சில நாட்களில் தயாரித்தது ஆன்மீக ஞாயிறு அடிகளார். இதற்கு கூட நமக்கு முன்னும் அணிந்துரை கேட்டார். நம்மளால் அணிந்துரை கொடுக்க ரொம்ப நெருக்கடியிலும் அவருக்கு வழங்கினோம். உள்ளார்ந்த அன்புக்குரியவர். இந்த 100 விழா தருணத்தில் அவரும் பாராட்டப்பட்டிருக்கிறார். அதை போல நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஐயா மாணிக்கவேல் அவர்கள் ஆதீனத்தில் எந்த பணினாலும் உடனடியாக அந்த பணியில் அவங்க நிற்பாங்க, அந்த பணியில் கரைந்திருப்பாங்க. மாணிக்கவேல் ஐயா நாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். வைகாசி விசாகமா, குருபூஜையா, நான்மங்கல பெருவிழாவா, எல்லா கோவில் திருப்பணிகளிலும் அவர்களது பங்களிப்பு சொல்லாமலேயே பங்களிப்பு கட்டாயமாக இருக்கும். அந்த மாணிக்கவேல் ஐயா அவர்களையும் இந்த தருணத்தில் நாம் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறோம். அதே போல் சங்கர நாராயணன் மகா சன்னிதானத்தின் வளர்ப்பு. அவர் எப்படி சுகிசிவம் ஐயாவுக்கு ஜூனியர். அவர் ஜூனியர், ஆனால் ஜூனியர்னு சொல்லக்கூடாதுன்னு பாருங்க, நான் சீனியர்னு பாருங்கிட்டு வாங்க, உங்களை பார்க்கணுமா எல்லாரும் பார்த்து கூப்பிடுங்க. எல்லாரும் நல்லா கைதட்டுங்க ஐயாக்கு. மகா சன்னிதானத்து மீது ஆழ்ந்த ஈடுபாடு உடையவர். அவங்க தந்தையாரும் தான் தாசில்தாராக இருந்தோம். இவங்க அப்பாவும் எப்படி சன்னிதானத்தோட பழக்கமோ அதற்போல் அவர்கள் தந்தையாரும் தாசில்தாராக இருந்து மகா சன்னிதானத்தோடு நெருக்கமாக இருந்தவர்கள். அவர்களது அடியொற்றி சங்கர நாராயணன் தூத்துக்குடியில் இருந்தாங்க. போர்ட்ரஸ்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தபோது, வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டபோது குன்றக்குடி திருமணத்தின் கதவைத்தான் தட்டினார். அந்த நன்றி உணர்வு எப்போதும் அவர் இதயத்தில் இருக்கும். நம்ம இளைய சன்னிதானமாக இருக்கப்போ அப்போ தான் அவர் குன்றக்குடிக்கு வந்திருக்கிறார். 2 பேரும் அடிக்கடி சந்தித்து பேசுவோம். மகா சன்னிதானத்தை பற்றி அடிக்கடி நினைவு கூறுவார்.
மகா சன்னிதானத்தின் கடைசி பொழிவுகள் எங்கே போகிறோம் என்று வானொலி தொகுப்பு. ஆகஸ்ட் 15 அந்த ஆண்டு சுதந்திர தின பொன்விழா. சன்னிதானம் ஒரு டாக்குன்னா போகிறாங்க வானொலி அரங்கத்துக்கு. அவங்க ஒரு டாக்கை கொடுக்குறாங்க, எக்ஸ்டெம்பர் டாக், அற்புதமான டாக். சுதந்திர தின விழாவில் நாம் எங்கே போகிறோம். கம்பன் கண்ட ஆட்சியின் அரசியல் சமூகம் காட்டினாங்க. அதை சன்னிதானம் எவ்வளவு அருமையாக அந்த உரை பொன்னெழுத்துக்களில் பொறிக்கத்தக்க உரை. சுதந்திர தின பொன்விழாவின் முதல் உரை வானொலி உரை. நாம் எங்கே போகிறோம். அவர்கள் கேட்ட கேள்வி. கால்நடை மருத்துவமனை என்ற பெயர் பலகையை பார்த்தபோது நான் அருகில் இருப்பவரிடம் கேட்டேன், இந்த மருத்துவமனை யாருக்கு பயன்படும் என்று. அருகில் இருப்பவர் சொன்னார், கால்களால் நடக்கின்ற ஆடு மாடுகளுக்கு பயன்படும் என்றார். மனிதனும் கால்களால் தானே நடக்கின்றான், அவனுக்கு இந்த மருத்துவமனை பயன்படாதா என்று கேட்டேன் என்று மகா சன்னிதானம் சொல்வார்கள். அப்படி ஒரு தீர்க்க தரிசனம். இன்று நாம் என்ன நினைக்கிறோம்? அரசியல் என்பது என்ன? மக்கள் நினைக்கிறார்கள் அரசியல் என்பது கட்சிகளின் அரசியல் என்று நினைக்கிறார்கள். படித்தவர்கள், பேராசிரியர்கள் அரசியலை பற்றி பேச அச்சப்படுகிறார்கள். அரசியல் என்பது கட்சி அரசியல் அல்ல, ஒரு நாட்டின் சமூக பொருளாதார விஞ்ஞானம் என்று சொன்னவர்கள். கம்பன் கண்ட ஆட்சியை அலசி காட்டுவார்கள். அது அவங்களோட கடைசி பேச்சு. சென்னையில் நடைபெற்ற கடைசி மேடை பேச்சு. கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம் பேசும்போதே மூச்சு திணறுது. திணறிய மூச்சோடு தெளிவான தீர்க்கமான அற்புதமான உரையை தர்றாங்க. அரசுகளை அலசி காட்டுகிறார்கள். அருமையாக சொல்லுவாங்க, ராமன் வாழ்ந்த அயோத்தி, ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று சொன்னவுடன் அந்த மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்கிறார்கள். ராமனது முடிசூட்டு விழா என்றபோது தங்கள் இளவரசன் அரசனாக போகிறான் என்று அந்த நாட்டு மக்கள் அயோத்தி மக்கள் ஆனந்த கூத்தாடுகிறார்கள். ஒரே நிமிஷத்தில் கிளைமாக்ஸ் காட்சி மாறுது. ராமனுக்கு முடிசூட்ட மாட்டாங்க, அவர் காட்டுக்குத்தான் போக போகிறாரு, ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டியவர் வனவாசம் போகிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அந்த நாட்டு மக்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அயோத்தி மக்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அந்த நாட்டு தலைமை சிரித்தபோது அந்த மக்கள் சிரித்தார்கள். அந்த நாட்டின் தலைமை அழுதபோது அந்த நாட்டு மக்கள் அழுதார்கள். ஒரு உண்மையான ஜனநாயக நாடு என்பது அந்த நாட்டு மக்களின் இன்ப துன்பங்களில் கலந்தும் கரைந்தும் நிற்பது. அதை அயோத்தி அரசில் நாம் காண முடிந்தது என்கிறார்கள். அடுத்து இலங்கை பேரரசை சொல்லுவாங்க. இலங்கை பேரரசில் என்ன நடந்தது? சாமி அருமையாக சொல்லுவாங்க ஒரு பாட்டை. கழிக்கின்றார் கழிக்கின்றார் அல்லல் கவல்கின்றார் ஒருவரை காணேன். எது களிப்பு, எது மகிழ்ச்சி? மகிழ்ச்சி என்பது நானும் பொறிபுலன்களில் இன்ப துன்பங்களை துய்ப்பது, மகிழ்வது, பிறரையும் மகிழ்விப்பது மகிழ்ச்சி. தான் மட்டுமே மகிழ்ந்து பிறர் துன்பத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது களிப்பு. இலங்கை மக்கள் களித்து கிடந்தார்கள். அவர்கள் அளவும் சிரிக்கவும் மறந்து போயிருந்தார்கள். எதனால்? அளவும் சிரிக்கவும் மறந்து போனதற்கு காலம் காலமாக அடக்கி ஆளுகிற, ஒடுக்கி ஆளுகிற தலைமையின் கீழ் வாழ்கிற மக்கள் அளவும் சிரிக்கவும் மறந்து போயிருக்கிறார்கள், இல்லை மறத்து போயிருக்கிறார்கள் என்று மகா சன்னிதானம் சொல்வார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக சொல்வார்கள். இப்படி நிறைய சொல்லலாம் அவங்க பற்றி செய்தி. ஆன்மீகத்தை பற்றி சொன்னால், பழனிமலை ஆண்டவருக்கு ஒரு பக்தன் பழத்தை முதல்ல விளைந்த வாழைப்பழத்தாரை கொடுத்து விடுறார். பண்ணையார் முதல் வாழைப்பழத்தாரை முருகருக்கு கொடுத்து விடுறார். தண்டாயுதபாணிக்கு கொண்டு போன பசியில் இருந்த ஏழை விவசாயி 2 பழத்தை சாப்பிட்டுட்டார். மேலே போய் பழம் சேர்ந்துருச்சு. கோயில் அதிகாரிகிட்ட கேட்குறாரு பண்ணையார், என்னங்க நான் கொடுத்து விட்ட வாழைப்பழத்தார் வந்துச்சா? வந்துச்சுங்கய்யா, 2 பழம் மட்டும் அதில் குறைஞ்சிருந்தது. கோபம் வந்துச்சு பண்ணையாருக்கு. வேலைக்காரனை கூப்பிட்டாரு, என்ன செஞ்ச 2 பழம்? எஜமா பசியில் சாப்பிட்டேன். வெளுத்து வாங்கி விட்டார் பண்ணையார் அந்த ஏழை விவசாயி. அன்று இரவு கனவு. அந்த கனவில் முருகன் வருகிறார். என்ன சொல்கிறாரு? நீ கொடுத்து விட்ட 2 பழம் தான்ப்பா என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. வாழைப்பழத்தாரே கொடுத்தனே அப்படியே முழுங்கிட்டானா? இல்லைப்பா, அந்த ஏழை சாப்பிட்ட 2 பழம்தான் நான் சாப்பிட்டது என்று சொன்னார்.
இதுதான் ஆன்மீகம் என்று உரத்து உரத்து தமிழ் வீதிகளில் சொன்னவர் மகா சன்னிதானம். பட்டிமன்றத்தை இரவு நேர பல்கலைக்கழகமாக நடத்தியவர், பாமர மக்களுக்கு பாடம் நடத்தியவர். அந்த மகா சன்னிதானத்தின் தடத்தில் பயணித்த ஐயா சுகிசிவம் அவர்களை நம்முடைய சங்கரநாராயணன் அவர்கள் அந்த எங்கே போகிறோம் என்ற அந்த 10 உரைகளுக்கு உறுதுணையாக டெய்லி வானொலிக்கு போவார் கூட. அவரையும் இந்த அரங்கத்தில் நாம் சிறப்பு செய்திருக்கிறோம், பாராட்டுகிறோம், மகிழ்கிறோம். அதுபோல் ஜீவா சுந்தர் அவர்கள் ஒரு ஆசிரியர், கண்டிப்பான ஆசிரியர். மாணவர்களை உயர்த்துவதே தன் பணியாக கொண்டவர். அவர்களது வாழ்க்கை துணைவர் சுந்தர் அவர்கள், பா சுந்தர், முத சன்னிதானத்தை பற்றி, அடிகளாரை பற்றி ஆய்வு செய்த பெருமகன் சுந்தர் அவர்கள். அவருடைய ஆய்வுதான் அடிகளார் பணிகள் என்று நேற்று வெளியிடப்பட்டது. அது ஏற்கனவே வெளிவந்த நூல், 20 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு. எல்லா ஆய்வு நூல்களுக்கும், மகா சன்னிதானத்தை பற்றி வருகிற அத்தனை நூல்களுக்கும் அடித்தளம்தான் அடிகளார் பணிகள் என்ற நூல். அதை அவர் இருந்திருந்தால் மிக மகிழ்ந்திருப்பார், நெகிழ்ந்திருப்பார். அவரின் சார்பாக அவர்கள் வாழ்க்கை துணைவி இன்று அடிகள் பெருமானின் 100ஆண்டு விழாவில் பாராட்ட பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் ஐயா களக்காடைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் திருநெல்வேலி, களக்காடு, நாங்குநேரி, திருச்செந்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருமலையப்பபுரம் பள்ளிகளை நமது சார்பில் மேலாண்மை செய்கிறார். ராமகிருஷ்ணன் அவர்கள் நேர்மையான, கண்டிப்பான கல்வி அலுவலர். அவரை போல கல்விப்பணியை செய்ய முடியாத அவர்கள் துணைவியார் அதற்கு மேலே. அவர்களது அருமை துணைவியாரும் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். களக்காடு ராமகிருஷ்ணனை பற்றி ஒரு குறிப்பு சொன்னார் நம்ம சேதுபதி மறைமுகமாக. அம்மா ராமகிருஷ்ணன் அவர்களும் அவர்களது அருமை துணைவியார் அவர்களும் திருமணம் செய்துக்கிட்டாங்க. அந்த திருமணத்தை பற்றி தவறான செய்தியை மகா சன்னிதானத்திடம் சொன்னதன் விளைவுதான் சில பிரச்சனைகளை உருவாக்கியது. அப்போ தான் பொன்னியிலன் பேசுகிறார், நான் மேடையில் பார்க்குற அடிகளார் வேற, பேச்சில் பார்க்குற அடிகளார் வேற, செயலில் இருக்கிற அடிகளார் வேற என்று தவறான கருத்தை எடுத்துக்கிட்டார். காலம் பிறகு மகா சன்னிதானத்தை பற்றி அவருக்கு சரியாக அடையாளம் காட்டப்பட்டது. அதற்கு பிறகுதான் பொன்னியிலன் அவர்கள் தமிழகத்தின் ஆன்மீக வழிகாட்டின்னு ஒரு மார்க்சியவாதி, தமிழகத்தின் ஆன்மீக வழிகாட்டி என்ற முதல் நூலை எழுதியவர், 1980களில் எழுதியவர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பொன்னியிலன் அவர்கள். அவரும் ஒரு கல்வியாளர். அவர் குறிப்பிட்ட ஒரு செய்தியை நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். ஆசிரியர்களை பற்றி அவர் குறிப்பிட்டது. ஏன்னா அவரே ஒரு கண்டிப்பான ஆசிரியர். அவர் சொல்லுவார், நான் பயின்ற பள்ளியில் சேதுராமையர் என்ற ஆசிரியர், யார் பொன்னியிலன் சொல்கிறார், கண்டிப்பாக இருப்பார். மாணவர்களை மிக கண்டிப்பாக படிக்க வைப்பார். ஒரு நாள் ஒரு மாணவன் பேசிக்கிறான், மணி அடித்தாச்சு, சேதுராமையர் வரமாட்டார். பக்கத்தில் இருக்க பையனை சொன்னான், இன்றைக்கி நம்ம வாத்தியார் வரமாட்டாருப்பா. என்ன, அவரோட குழந்தை இறந்துருச்சு, நான் காலையில் மருத்துவமனையில் பார்த்தேன், கையில் இறந்த குழந்தையோடு நின்றுக்கிட்டு இருந்தார், இன்றைக்கி நமக்கு கிளாஸ் எடுக்க வரமாட்டார், ஜாலின்னா. சொன்ன நேரத்தில் நுழைகிறார். எந்த சலனமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. ஆனால் வகுப்பை சரியாக நடத்துகிறார். அவருக்கு 4வது பாட வேலை, ஓய்வு வேலை, உணவு இடைவெளி, இரண்டையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு பிள்ளையின் இறுதிக்கடனை இடுகாட்டில் நிறைவேற்றிவிட்டு பிற்பகலில் பள்ளிக்கு வருகிறார். இதெல்லாம் கற்பனையோ நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இல்லாத தாத்தா இறந்துட்டார்னு ஒரு விடுமுறை கடிதம், இல்லாத பாட்டி இறந்து விட்டதாய் ஒரு விடுமுறை கடிதம், இல்லாத தாத்தாவையும் இல்லாத பாட்டியையும் யமலோகத்திற்கு அனுப்பி விட்டுகிற மாதிரி விடுமுறை கடிதங்களைத்தான் நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்லாசிரியராக இருந்தவர் தான் களக்காடு ராமகிருஷ்ணன் அவர்கள். அவரது அருமை துணைவியார் அவர்கள் களக்காடு கோமதி அருணரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக திறம்பட பணியாற்ற கோப்புகளை பார்ப்போம். இளைய சன்னிதானமாக இருக்கிறப்ப படுக்கைக்கு போகவே 2 மணி ஆயிடும். ஒவ்வொரு கோப்பையும் ஆழமாக படிக்கணும். மகா சன்னிதானம் வந்தவுடனே எல்லா பொறுப்பையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. தினந்தோறும் படித்துவிட்டு 10 மணிக்கு மேலே அலுவலக கோப்பை பார்ப்போம். படுக்க 2 மணி ஆகும். ஒரு நாள் அப்படி படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் 4-5 பேர் வந்து மடத்து கதவை தட்டாங்க. அந்த கேட்டில் தெரிஞ்சது, யாருங்க என்ன வேணும்னு.
ஒருத்தருக்கு முடியலை, அவசரமாக மருத்துவமனைக்கு போகணும், எங்கேயும் டாக்ஸி கிடைக்கல, காரைக்குடியிலேருந்து வந்ததுக்குள்ளே அவர் இறந்துருவார், விஷம் குடிச்சிருக்காரு, எப்படியாச்சும் சாமி வண்டி எங்களுக்கு கொடுங்கண்ணா. குன்றக்குடியிலே அப்போ சாமிகிட்ட தான் வண்டி, 93 அம்பாசடர் கார், எத்தனையோ முறை பயணித்த கார். கேட்டாங்க, சன்னிதானமும் மேலே ஓய்வில் இருக்கிறாங்க, நல்ல ஓய்வு நேரம், மருந்து உட்கொண்டிருக்கிறாங்க, அவங்கள எழுப்பக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, என்ன செய்யலாம்னு யோசிச்சுங்கிட்டு ஒருத்தர் உயிருக்கு போராடுறாரு. ஏதோ ஒரு அசட்டு தெரியும், எடுத்துகிட்டு போங்கன்ட்டு போயிட்டாங்க, காரை எடுத்துட்டு. ஆனால் நான் தூங்கவே இல்லை, மனம் பூரா பட்டு பட்டுன்னு அடிக்குது. சாமிக்கு தெரியாமல் காரை கொடுத்துட்டோமே, சாமிக்கு தெரியாமல் காரை. காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல அந்த பிழைத்தவரின் குடும்பம், இளைஞரோட குடும்பத்துக்காரங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு கோடி கும்பிடு சாமி, இவர் இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக இருந்தால் உலகத்தை விட்டே போயிருப்பார், 2 பிள்ளைங்க இருக்குது, மனைவி இருக்குது, காப்பாற்றிட்டீங்கன்னு. என்ற சொல்லாதீங்க, சாமிகிட்ட போய் சொல்லுங்கள். அவர்கள் போய் சொன்ன பிறகு சாமிகிட்ட போய் விழுந்து கும்பிட்டு கண்ணீர் விட்டேன், சாமியோட அனுமதி இல்லாமல் உங்கள் காரை கொடுத்துட்டேன், மிகச்சரியான காரியத்தை செய்திருக்கிறீர்கள் என்று ஆசீர்வதித்து. இந்த மேடைகள் நிறைய பேசலாம், எதுவும் திட்டமிட்டு தயாரிக்காமல் உணர்வோடு தோன்றிய செய்திகளை பரிமாறியிருக்கிறேன். நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சியாம் சுந்தர் அவர்கள், அவங்க அப்பாவும் அம்மாவுமே மடத்தோட தொண்டர்கள். சியாம் சுந்தர் எப்பயுமே மடத்தை பற்றி தான் கவலைப்படுவார். அயர்லாந்தில் இருக்கிறார், ஆனால் அவருக்கு இதுதான் அயர்லாந்து, இதுதான் இங்கிலாந்து. லண்டனுக்கு முதல் முறை போன போது அவரே நம் கூட இருந்து பணிபுடை செய்து அவரோட காரை கப்பலில் வச்சு கொண்டு வர்றார். எங்கேருந்து? அயர்லாந்துலேருந்து லண்டனுக்கு அவரோட காரங்களாக வாடகைக்கு கார் கொடுத்துருவாங்க, டிரைவர் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா வெளிநாடுகளிலெல்லாம் நம்ம தான் டிரைவர், நம்ம தான் கார்டனர். ஐயாவுக்கு நிறைய தெரியும் வெளிநாட்டு பயணம், யார் ஒருவருக்கும் ஓட்டுநர் வச்சுக்கிற முடியாது. ஆனால் அயர்லாந்தை சேர்ந்த நம்முடைய திருச்சியிலிருந்து சென்ற சியாம் சுந்தர் அவர்கள் காரை படகளை ஏற்றிட்டு வர்றார், கப்பலில் கொண்டு வந்து லண்டனில் வந்து லண்டன் முழுவதும் நமக்கு 1 வாரம் 10 நாட்கள் கூட இருந்து பணி செய்து சுற்றி காட்டுறார். அப்படி எப்போதும் திருமடத்தின் மீது அன்பும் அக்கறையும் உடைய சியாம் சுந்தர் அவர்களையும் பாராட்டி வாழ்த்தி, இந்த அரங்கத்தில் இந்த பெருமக்களை பாராட்டுவதோடு சோமுகுருக்கள், அவரும் அடக்கமும் அன்பும் உருவானவர், அவர் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு எல்லாருக்கும் ஆன்மீக பணி செய்கிறவர், அவரையும் பாராட்டி, இந்த அரங்கத்தில் இருக்கிற டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நாளைக்கு பாராட்ட இருக்கிறாங்க. சுனாமியில் பணி செய்ததில் நம்ம கூட இருந்தவர் 88 வயது இளைஞர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள், அரைக்கால் டவுசர் அணிந்து சிக்ரியினுடைய டைரக்டர் பதவியில் இருந்தவர், இந்த ஊருக்காக தன்னை ஒரு தொண்டனாக ஆக்கி கொண்டவர், பாராட்டுதலுக்குரிய டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இப்படி எல்லோரையும் பாராட்டி வாழ்த்தி, பெரிய குளத்திலிருந்து வந்த மக்கள், மணமேற்குடி குளச்சிறை நாயனார் கோவிலை கண்டவர்கள் மகாசனிதான். அதை குன்றக்குடிக்கு அடுத்து குன்றக்குடிக்கு இணையாகவே மணமேற்குடியும் தத்தெடுத்து பணி செய்தார்கள். அந்த மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை பாராட்டுகிறோம். இந்த ஆண்டு விழாவுக்கு கூட நம்ம போக முடியலை, உடல் நலம் கருதி செல்ல முடியலைன்னு சொன்ன உடனே இன்று அவ்வளவு பேர், எப்பயுமே மணமேற்குடியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆண்கள் தான் வருவாங்க. இந்த முறை அனைத்து பெண்களும் வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க, சாமி அங்கே வரலை, இங்கே பார்த்துட்டோம், எங்களுக்கு மன நிறைவு என்று அவர்கள் வாழ்த்தியது. இந்த வாழ்த்துத்தான் நம்மை எப்போதும் காப்பாற்றும், நமது வாழ்க்கை பயணம் தொடர்வதற்கு உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி, இந்த அரங்கத்தில் அனைவரையுமே வாழ்த்தி பாராட்டி, மகா சன்னிதானம் யாரையெல்லாம் தோள் தட்டி அழைத்தார்களோ அவர்கள் தோள்கள் நம்மோடு இருக்கிறது, அவர்களோடு நாம் பயணிக்கிறோம். அதை போல இந்த அருளாலயத்தை எழுப்புவதற்கு அடித்தளமிட்டவர் அன்புக்குரிய ஐயா பரமகுரு அவர்கள். அவர் மறைந்து விட்டார். சுகிசிவம் சங்கரநாராயணன் போன்றவர்களோடு இருந்து பணி செய்தவர், அவர்களையும் நெறிப்படுத்தியவர்கள். அப்படிப்பட்ட ஐயா பரமகுரு அவர்களையும் எண்ணி நமக்கு வலதுகரமாய் விளங்கி எப்போதும் நம்மோடு தோளோடு தோள் கொடுத்த அன்பு தம்பி ராஜா, நேற்றைய தினம் அவன் நினைவு தினம். அவன் நினைவு தினத்திலே நம்முடைய அடிகள் பெருமானின் 100ஆண்டு விழா தொடங்கிய போது, அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நாம் இருந்தபோது நம் உடனிருந்து ஒரு தாய் செய்கிற பணியை செய்தவன் அன்பு தம்பி ராஜா. அவன் மறைந்து விட்டான். ஆனால் நம் எல்லோர் மனதிலும் அவனை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் நிறைந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அவன் பணி புறந்தார்கண் நீர்மல்க சாகிர்பின், புறந்தார்கண் நீர்மல்க சாகிர்பின்
சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து என்று திருவள்ளுவர் சொல்வார். எனக்கு சாவு எப்படி வேணுங்கய்யா? என்னை வளர்த்தவங்க, என்னை ஆளாக்கினவங்க, என் சடலத்தின் மீது, என் உடல் மீது கண்ணீர் விடுகிற மரணம்தான் எனக்கு வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்வார். அப்படிப்பட்ட மரணத்தை பெற்றுத்தான் இன்று பெருவாழ்வு வாழ்கிறான். எல்லோர் மனதிலும் இருக்கிறானோ இல்லையோ, நம் மனதில் என்றும் நீக்கமற இருப்பான் என்று சொல்லி இந்த அரங்கம் தொடரட்டும் என்று கிருங்கை சேதுபதி அவர்களுக்கு இந்த அரங்கத்தை வழிவிட்டு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதற்கு பொறுத்தாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.